திருமந்திரம் பாடல் 53. இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே. உருக்கு உணர்வாய் உணர்வேதத்துள் ஓங்கி வெருக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் கருக்கு உருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. பாடல் விளக்கம். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த பாடல்கள்லையுமே வேதம் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது சொல்லியிருந்தோம். அதாவது நான்மறைகளாக இருக்கக்கூடிய வேதமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஆன்ம விழிப்படைய உதவக்கூடிய எத்தகைய தன்மை வாய்ந்த ஒரு நூல்களாக இருந்தாலும் சரி, அது வேதம் தான். இந்த இடத்துல நம்மளை பொறுத்த வரைக்குமே திருமந்திரமாகிய இந்த பெரும் செல்வம் தான் நமக்கான வேதம். இந்த இதில் டைரெக்டாக நம்ம என்ன இந்த பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதில் மொத்தம் 3000 பாடல்களோட தொகுப்பு அப்படின்றது நமக்கெல்லாம் தெரியும். இப்போ திருமூலர் அந்த ஆன்ம வெளிப்படைஞ்சார் அப்படின்னா, அவருக்கான பயிற்று முறைகள் அப்படின்றது வேறு வேறு பலதரப்பட்ட நூல்கள் வழியாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அவர் எழுதுகிற இந்த புக்காக இருந்தாலுமே இதுவுமே அந்த நூல்களின் வெளிப்பாடாகவும், இல்லை அவருடைய ஆன்ம விழிப்புணர்வின் ஒரு தன்மையாகவும் தான் இந்த புத்தகமுமே ஒரு வெளிப்படைத்தன்மையாக சொல்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறது, அதாவது என்னுடைய கருத்தாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல திருமந்திரமாகிய இந்த நூல் தான் வேதம் அப்படின்ற மாதிரி. ஸோ பாடல் விளக்கத்துக்குள்ளே போகலாம். இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே. இந்த வேதமாகிய இந்த நூல் தொகுப்பில் ஒரு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே. இருக்கு உருவாம் அப்படின்றது, இந்த இடத்துல உருவாம் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இறைத்தன்மையை உணர்வதற்கான வழி அப்படின்றது தான். உருக்கு உணர்வாய் உணர்வேதத்துள் உள்ளே. இந்த இடத்துல உருக்கு அப்படின்றது உருகுதல் அப்படின்ற மாதிரி, இல்லை உருக்குதல் அப்படின்ற மாதிரி. ஒரு இரும்பை உருக்குறதுன்றது எந்த அளவுக்கு கஷ்டமான விஷயம் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி நம்மளோட ஆன்மாவாக இருக்கட்டும், ஆன்ம நிலையாக இருந்தாலும் சரி, உடல் நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம யோக வழியில் போகிறோம் அப்படின்னா நம்ம உடல் வழியாக நம்ம அந்த பக்குவத்தை அடைந்து இறைவனை உணர்வதற்கான வழி அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று ஞான மார்க்கம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதுவுமே நமக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா? சுலபமான வழியாக இல்லை, அது கடினமான வழியாக தான் இருக்கும் அப்படின்றத அந்த இடத்துல இன்டைரக்டாக சொல்லுறாங்க. அதாவது மறைமுகமாக சொல்ல வர்றது என்னன்னா, இது கஷ்டம்தான், இருந்தாலும் உருக்கு உணர்வாய் உணர்வேதத்துள் ஓங்கி வெருக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் கருக்கு உருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ஆன்ம வெளிப்படையணும், ஞான மார்க்கமாக இருந்தாலும் சரி, இல்லை கர்ம மார்க்கமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வழியில் அந்த இறைத்தன்மை அடையணும் அப்படின்னா நம்ம கடந்து போக வேண்டிய நிலைகள் ஏகப்பட்டது இருக்கும். அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்மளோட பிறப்படுத்துவதற்கான காரணமே அதுதான் அப்படின்றது நமக்கு எப்போ தெரிய வருதோ, அப்போ அந்த கருக்கு உருவாய் நின்ற கண்ணனும் ஆமை. இந்த கண்ணன் அதாவது நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானா இருக்கலாம், இல்லை கண்ணபிரானா இருக்கிறாரு இல்லையா, அவராக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாருமே குறிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், அது அந்த இறைத்தன்மை தான். நம்மளா தான் அந்த தெய்வங்களுக்கெல்லாம் இத்தகைய உருவம் அப்படின்றதெல்லாம் கொடுத்து வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ வெருக்கு உருவாய் வேதியர் சொல்லும் அப்படின்ற அந்த 3வது வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வெருக்கு உருவாகிய வேதியர், அதாவது இதற்கு முன்னாடி உணர்ந்து உரைத்த அனைத்து நூல்களுமே இதைத்தான் சொல்லுது அப்படின்றது தான் திருமூலருடைய அந்த பாடல் வழியாக சொல்ற கருத்து.